ஒரு 30 வருஷமா நாங்களும் இருக்கிறோம். ஆனா காவா கட்டியும் கொடுக்கல, காவா வழியும் இல்லை, தண்ணி போகவும் வழி கிடையாது. இதே மாரி தான் குளம் குட்டையாக தான் தேங்கி இருக்கு. பசங்க குட்டி எல்லாருமே இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே ஜுரத்துல பாதிக்கப்படுறாங்க மெயினா. அதேமாரி குப்பைங்கள்லாம் வாரத்துக்கு வரதே இல்லை, அங்கங்கே குப்பை தொட்டியாக கிடக்குது, நாத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சுத்தம் பண்ணுறாங்க, எங்கள் ஏரியாவை மட்டும் யாருமே வரதே இல்லை. எங்களுக்கு ஒரு கூவம் ஏரி மாரி எங்களது ஒரு பகுதியை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்களே ஒசரம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலை சார். கவர்மெண்ட்லேருந்து ஓட்டுக்கு மட்டும்தான் சார் வராங்களே, அதுக்கு அடுத்து யாருமே எங்களை எட்டி பார்க்கறதே இல்லை, எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறதே இல்லை. நாங்கள் போனாலும் அங்கே போய் பார்த்தா நாங்கள் போங்க வரோன்னு சொல்கிறவங்க சார், யாருமே வரதே இல்லை. எங்களுக்கு காவா தண்ணி போக வழியே இல்லை சார். 30 வருஷம் ஆகுது நான் இங்கே வந்துட்டு. சுத்தமாக காவா தண்ணி போக வழி இல்லை சார். 30 வருஷமாக ரோடு போடல, காவா இல்லை. காவா தண்ணி எங்களுக்கு மெயினாக போகணும் சார். காவா தண்ணி போக எங்கள் வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப எங்கள் பசங்க குழந்தை கூடி எல்லாமே ரொம்ப ஒரு 300 வீட்டுக்கு ரொம்ப அவசரப்படுறோம் சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஏற்பாடு மட்டும் எங்களுக்கு பண்ணி விடுங்க சார். இது குறித்து நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட போனோம் சார், நாங்கள் போயிட்டு சொன்னோம் சார். பார்க்குறோம், நாங்கள் பார்க்கல சார். பார்க்கறேன்னாங்க, ஆனா பார்க்கவே இல்லை சார். இது தொடர்பா நகராட்சி அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? எத்தனை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்னதான் சொல்றாங்க சார்? நாங்களும் ஒரு 4-5 வாட்டி கொடுத்துட்டோம். நாங்க ஓட்டு போடும்போது வரும்போதும் அவங்க பார்வையிட்டு தான் போறாங்க. வரும் அடுத்த வேலை இதுதான் செய்ய போறோம், நின்னா ஜெயிச்சுட்டா நாங்க இதுதான் நெக்ஸ்ட் கை வைக்க போறோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க சார். உடனே நாங்க மனு கொடுக்குறோம், மறுபடியும் போறோம், நாங்க மனு கொடுக்குறோம், மறுபடியும் அடுத்தடுத்து நாங்கள் ஸ்டெப் எடுத்துன்னு தான் இருக்கோம். வரமான்றாங்க, பார்க்குறாங்க, அப்புறம் எந்த இது பதிலும் கிடையாதுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க சார். அதுக்கு முன்னே கரம்பா இருந்தது, தண்ணி அப்படியே போயிட்டு இருந்ததுங்க சார். அது வயல்காடா கடம்பா இருந்தது, தண்ணி அது பண்ணி இப்போ அங்கங்கே வீடுங்க வந்துடுச்சு. அவங்கவுங்க வீட்டில் தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் 5 வருஷமா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தண்ணி போகாத 5 வருஷமா ஸ்டெப் எடுத்துன்னு தான் இருக்கோம். அதுக்கு இன்னும் எந்த முடிவும் வரலைங்க சார். நாங்கள் நகராட்சிக்கும் போயாச்சு, கவுன்சிலர்கிட்ட போயாச்சு, இன்னுமே எங்களுக்கு எந்த முடிவும் வர மாட்டேங்குதுங்க சார். நீங்களாச்சும் ஒரு நல்ல முடிவா எடுத்து எங்களுக்கு வழி சொல்லுங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.